நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். நாம இன்னைக்கு எலகாயு சேனலை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு வியூவர்ஸ் குறிப்பிட்ட மாதிரி அவங்க சேனல்ல ஒரு வருஷத்துல 3 ஹோம் டியூர், 12 பிரெக்னன்சி டெஸ்ட், 24 சண்டைகள் போட்ட வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அவங்க சேனலை நான் விசிட் பண்ணி பார்த்தப்பதான் தெரிஞ்சது எப்படி இது மாதிரியான வீடியோக்களை ரிப்பீட்டடா போஸ்ட் பண்ண முடியுது என்று. அதுபோல இந்த மாதிரியான வீடியோக்கள் மூலம் என்னதான் சொல்ல வராங்க? இவங்க ஒரு வருஷத்துல 12 முறை பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து அது லைவாவும் காமிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்கள் குறிப்பிட்ட மாதிரி பிரெக்னன்சி கிட்ட ஒரு விளையாட்டு பொருளாவே மாத்திட்டாங்க. அதே போல மக்கள் எந்த விஷயத்துல வீக்கா இருப்பாங்களோ அந்த விஷயத்தை வச்சு அதுல ஒரு கண்டென்ட் உருவாக்கி அதை வீடியோவாக்கி அதன் மூலம் மக்களோட அனுதாபத்தை தேடுறது மட்டுமில்லாமல் ஒரு மாதிரியான மன உளைச்சலையும் உண்டாக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு குடும்ப சண்டைகளை பார்க்க பிடிக்கும், காசிப் பண்றதும் பிடிக்கும். அது மாதிரியான குறிப்பிட்ட மக்களுக்காகவே தேவையில்லாத ஒரு நாடகத்தை உருவாக்கி சண்டை போடுறாங்க. அது மட்டுமில்லாமல் சண்டை போடுறது ஒரு இமோஷனலான விஷயம். அது எப்படி வீடியோவாக கேமரால ஷூட் பண்ண முடியும்? எனவே திட்டமிட்ட நாடக வீடியோக்களை பதிவிட்டு அப்பாவி மக்களை ஏமாத்தாதீங்க. அது மாதிரி அடிக்கடி பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறீங்க, அது லைவாவும் காட்டுறீங்க. உங்களுடைய பிரெக்னன்சி டெஸ்ட் பார்த்து எங்களுக்கு என்ன ஆக போறது? அது உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயம் தானே அது. ஆனா இது மாதிரி நீங்க பொதுவான தளத்துல நீங்க செய்யும் பொழுது முகம் சுளிக்க வைக்குது. எனவே பிரெக்னன்சி என்ற பேர்ல ஒரு அனுதாபத்தை தேடி மன உளைச்சலை உண்டாக்காதீங்க. உங்க வீடியோக்களை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க எல்லாம் உங்களை பிடிச்சு பார்க்கறாங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்கள் வீடியோக்கள்ல என்ன குரங்கு வித்த காட்ட போறீங்க என்று ஒரு ஆர்வத்துல தான் பார்க்கறாங்க. எனவே வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணினாலும் பார்ப்பாங்க என்று ஒரு தப்பு கணக்கு போடாதீங்க. எனவே பொறுப்பா இருங்க. உங்களை மாதிரி இருக்கும் மற்றவர்களை பற்றி எண்ணி பாருங்க. உங்களுக்கு எது வருமானம் வருது என்பதற்காக எது வேணாலும் பதிவிடலாம் என்று எண்ணாதீங்க. எனவே நாமும் பொறுப்பா இருப்போம். இது மாதிரியான பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து